குறுவை சாகுபடிக்கு இந்த ஆண்டு இலவச உரத்தொகுப்பு கொடுக்காததால் திருவாரூர் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் 40,000 ஏக்கர் பரப்பளவில் நேரடி நெல் விதைப்பு மற்றும் நடவு பணிகள் மூலமாக குறுவை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. ஆண்டுதோறும் அரசு குறுவை சாகுபடியின் போது டெல்டா மாவட்டங்களுக்கு சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்து அதனை செயல்படுத்தும். அதன்படி கடந்த காலங்களில் சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் விவசாயிகளின் நலன் கருதி யூரியா, ஏடிபி, பொட்டாஸ் முதலான உரங்களை இலவசமாக அரசு கொடுத்து அவர்களின் செலவினத்தை குறைத்தது. இந்த நிலையில் இந்த ஆண்டு அறிவித்துள்ள சிறப்பு தொகுப்பு திட்டத்தில் அரசு விவசாயிகள் எதிர்பார்த்த இலவச உர தொகுப்பை அறிவிக்கவில்லை. அரசு விவசாயிகளுக்கு மானிய விலையில் விதைகள் மற்றும் நுண்ணூட்டங்கள் கொடுத்தாலும் கடந்த காலங்களில் அறிவித்த இலவச உர தொகுப்பினை அறிவிக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இப்போ சென்ற காலங்களில் பார்த்தீங்கன்னாக்கா உரமாகவே வழங்கினாங்க. அது அனைத்து விவசாயிகளுக்குமே சென்றடைஞ்சது, பாகுபாடு இல்லாமல். அதாவது நடவு இயந்திரம் மூலம் நட்டவங்களும் சரி, நேரடி விதைப்பு செய்தவங்களுக்கும் சரி, அனைவருமே பயனடைஞ்சாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் நேரடி விவசாயிகளை முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. இயந்திர நடவுக்கு மட்டுமே தொகையாக கொடுப்பது என்பதும் சரியில்லை. அதையும் உரமாக வழங்கணும். அது மட்டும் இல்லை, இப்போ நேரடி விதைப்பு செய்தவர்களுக்கு உரங்களை வழங்குறதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்.